ஈரோடு சேலம் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதற்காக சென்னையிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம் உமேரா. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றும் நாளையும் கோவை, திருப்பூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். குறிப்பாக காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை காலை சுமார் 9 மணி அளவில் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து வைக்கிறார். சுமார் 17 லட்சம், தமிழ்நாட்டில் உள்ள 17 மாவட்டங்களில் 12 மாவட்டங்களில் சம்பா, குறுவை, தாளடி ஆகிய முப்போகங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான இந்த தண்ணீரை திறப்பதற்காக நாளை வந்து மேட்டூர் தண்ணீர் திறக்கிறார். இதற்காக இன்று சென்னையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் இன்று முன்பகல் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் கழக நிர்வாகி இல்ல திருமணம் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விவசாயிகளின் நலனுக்காக அமைக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கருத்தரங்கு, அதாவது விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் உற்பத்திக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய கருத்தரங்கையும் கண்காட்சியும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சேலம் மாவட்ட எல்லைப் பகுதியான பெரும்பள்ளம் பகுதியில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக சார்பிலும் சேலம் மாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் சுமார் 4 மணி அளவில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடுகிறார். இதைத் தொடர்ந்து மேட்டூருக்கு சென்று அங்கிரவு தங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை காலை சரியாக 9 மணி அளவில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக சேலம் இரும்பாலை பகுதியில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த விழாவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1,01,263 பயனாளிகளுக்கு சுமார் 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்த விழாவில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சேலம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை காலை திறந்து வைக்கிறார். அதே போன்று புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக தற்போது கோவை பெறப்பட்டுள்ளார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்த சேலம் மாவட்டத்திற்கு வருகை புரியும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சேலம் மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.